சென்னை வடபழனி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவர் நாகர்கோயில் செல்லவிருந்த முன்பதிவு செய்யப்பட்ட தனது ரயில் பயணத்தை ரத்து செய்வதற்காக ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இணையதளமான IRCTC இணையதளத்தில் டிக்கெட்டை ரத்து செய்துள்ளார். அப்போது இணையதளத்தில் உதவிக்கு என்று பதிவிடப்பட்டிருந்த 9832603458 என்ற எண்ணுக்கு ஸ்ரீதரன் போன் செய்து தான் டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டதாகவும் தனது பணத்தை மீண்டும் அனுப்புமாறு ஸ்ரீதரன் கூறியுள்ளார். அப்போது எதிர்முனையில் பேசிய நபர் வங்கி விவரங்கள் மற்றும் ATM கார்டு விவரங்களை கேட்டுள்ளார். இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் என்பதால் ஸ்ரீதரனும் வங்கி தகவல்களை கூறியுள்ளார். இந்த நிலையில் சில நிமிடங்களில் ஸ்ரீதரன் வங்கி கணக்கிலிருந்து 1,08,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வரவே அதிர்ந்து போயுள்ளார். தன்னை ஏமாற்றி பண மோசடி நிகழ்ந்தது குறித்து வடபழனி காவல் நிலையத்தில் உடனடியாக ஸ்ரீதரன் புகார் அளித்தார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் IRCTC இணையதளத்தில் பதிவிடப்பட்டு இருந்த மொபைல் நம்பர் ரயில்வே நிர்வாகத்தால் பதிவிடப்படவில்லை என்பது தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்திய ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள எண் ரயில்வே நிர்வாகத்தால் பதிவிடப்பட்டது இல்லை என்றால் அந்த இணையதளத்தை ஹேக்கர்கள் யாராவது ஹேக் செய்து விட்டார்களா என்பது குறித்து வடபழனி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக பரவி வரும் தகவலால் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் கலக்கத்தில் உள்ளனர்.